ஹாய், நான் இன்றைக்கி எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு அப்பா தன்னுடைய 4 வயது சிறுவனோட தன்னுடைய விலை உயர்ந்த காரை சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சிறுவனும் அந்த காரை சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருப்பான். திடீர்னு அந்த பையன் ஒரு கூழாங்கல்லை எடுத்து அந்த காருடைய கதவுக்கு கீழே ஏதோ கிறுக்கிட்டு இருப்பான். அந்த அப்பா சடனாக திரும்பி பார்த்தவர் சம கோவமாகி அவருடைய கோவம் தலைக்கு ஏறி நல்லா அந்த கையில் வச்சுருந்த இரும்பு கம்பின்னு கூட தெரியாமல் அந்த கையை பிடிச்சி நல்லா அடின்னு அடிச்சிடுவார். அந்த பையன் வலி தாங்க முடியாமல் கத்தி கதறுவான். அப்போ தான் சுதாரிச்சுட்டு கம்பை தூக்கி போட்டுட்டு அந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவார். ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த விரல்லாம் நிறைய முறிஞ்சிச்சு, கை நிறைய டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு கதறி அழுதுட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது அந்த பையனை தூக்கிட்டு வரும்பொழுது அந்த பையன் கேட்பான், எனக்கு விரல்கள்லாம் பழையபடி ஆயிடுமாப்பா அப்படின்னு. அவரால் எதுவுமே சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே அந்த பையனை தூக்கிட்டு வீட்டுக்கு வருவார். அந்த காரு பக்கத்தில் உட்காந்துட்டு காதை உதச்சிட்டு அந்த காரில் என்ன தான் கிறுக்கலாம் அப்படின்னு பார்த்தாருனா அந்த பையன் என்ன எழுதியிருப்பானா, அப்பா ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருப்பான். அதை பார்த்ததும் அவரால் அழுகி அடக்க முடியாமல் ரொம்ப அழுவார். நாம் எல்லாருமே இப்போ இதை தான் செஞ்சிகிட்டு இருக்கோம். மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருட்களை நேசிக்கிறோம். எப்பொழுதுதான் மனிதனை நேசித்து பொருட்களை பயன்படுத்த போகிறோமோ